ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட 2 ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1ல் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஹாரர் ஹவுஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜிம்மினை கூப்பிடுறீங்க. ஜிம்மினும் வரான். அதுக்கப்புறம் ரியா மர்மமான முறையில் இறந்து போகிறா. அதுக்கப்புறம் ஜாக்சனை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான் ஜிம்மின். நீங்கள் காணாமல் போயிடுறீங்க. அதோட கண்டினியூஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ஃபிஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போகலாம். மீதி இருக்கிறது ரோஸ், ஜாக்சன், சூவு மட்டும்தான். வயன் எங்கடி இருக்க? ஜாக்சன் தான். வயன் எங்கே போனா? இவ்வளோ பயந்தவள் நான் பார்த்ததே இல்லை. வயன் அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம்குள்ளே போகிறான். எங்கேயாவது இருக்காளா வயன்? அவன் அந்த பாத் டப்பில் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புகிறான். பார்த்தா அந்த கண்ணாடியில் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் டேன்னு எழுதியிருக்கு. அவன் பார்த்துட்டு பயத்தில் திரும்புகிறான். உங்களுக்கு தெரிஞ்ச அதே உருவம் ரொம்ப பயங்கரமாக அந்த இடத்துல வந்து நிற்குது. என்ன வயனை தேடி வந்தியா? உங்களுக்கு அவள் எப்பவும் கிடைக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவனை அங்கேயே துண்டு துண்டாக வெட்டி சாவடிக்குது. அந்த பாத் டப்லேயே அவனோட ரத்தம் மட்டும்தான் இருக்குது அந்த டப்பில். இந்த பக்கம் ரோஸ் தான். ஜாக்சன் வேர் ஆர் யூ? இவன் எங்கே தான் போனான்னு தெரியல. லியா, சுஹு, வயன், guys எங்கே இருக்கீங்க? I can't able to find you guys. இப்போ எங்கே போய் வயனை தேட போய் இங்கேருந்து ஏதாவது ஒரு வழி இருக்கணும். சரி தேடுவோம். இப்போ இந்த பக்கம் தேடிட்டு இருக்க சுஹு தான். இங்கே ரோஸ் கத்துற மாதிரியே ஒரு சவுண்டு கேட்குது. ரோஸ், ரோஸ் எங்கடி இருக்க? ரோஸ் என்ன இங்கே தான் அவ்வளோட சவுண்டு கேட்டுச்சு. வயனே காணோம். அப்புறம் பார்த்து ஒரு ரூம்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா நீங்கள் மயங்கி வீந்து கிடக்குறீங்க. ஹேய் வயன் கெட் அப். வயன் என்ன இவ எழுந்திருக்கவே மாட்டா? பக்கத்தில் ஏதாவது தண்ணி இருக்கான்னு தேடுறான். எதுவுமே கிடைக்கவே இல்லை. அவன் திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே உங்களை காணாங்க. என்ன வயன் இங்கே தானே இருந்தா? வயன் என்ன ப்ராங்க் பண்ணி விளையாண்டுருக்காளா? வயன் இங்கே தான் போனா இவ. சுஹு அவன் அங்கேருந்து அந்த பக்கம் வந்து திரும்புகிறான். நீங்களாவே இல்லை. முடியை விரித்து போட்டுட்டு உங்கள் முகத்தெல்லாம் அடிபட்டிருக்கு. நான் இங்கே இருக்க சுஹு. Come on, let's go out of this house. Come on. அதுக்கப்புறம் நீங்கள் நின்று அவனை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கீங்க. அவன் ரொம்பவே பயப்படுறான். வயன் விளையாடாத. ஏன் உன் ஃபேஸ்லாம் அடிபட்டிருக்கு? கீழே எங்கேயாவது விழுந்துட்டியா? இங்கேருந்து நம்ம எங்கேயாவது போயிடலாம். எப்படியாவது போயிடலாம். இப்படிலாம் பயன்படுத்தாது வயன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கால் கீழே இல்லை, மிதந்துகிட்டே வரீங்க. அவன் பயம் அப்படி இருக்கு. விளையாடாத வயன், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு. அதுக்கப்புறம் பயத்துலேயே அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு ரூமில் தான் நிற்கிறான். அந்த ரூம் பார்த்தா அவன் வந்த வழி டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுது. என்ன இப்படி இருக்கு? நான் வந்த இடமுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வரணும். எங்கே நான் வந்து டோரையும் காணோம். அப்போ சுஹு இங்கே வந்துட்டல. இனிமேல் நீ இருந்து போனா நான் சொல்லாம இங்கேருந்து இந்த கதவை திறக்காது. அவன் பயத்தில் திரும்பினான். அப்போ இந்த சத்தம் கேட்டு அவன் காதுலேருந்து ரத்தம் வருது. ப்ளீஸ் ஸ்டாப். என்னால் முடியல.
படிக்குது. தயவு செஞ்சு நிறுத்து படிக்குது. அதுக்கப்புறமா அவன் காதில் மூக்கில் வாயிலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலேருந்தும் ரத்தம் வர ஸ்டார்ட் பண்ணுது. அவன் உங்களை பார்த்துட்டே கீழே விழுறான். அங்கே அவனும் இறந்து போகிறான். இப்போ நீங்களும் ரோஸ் மட்டும்தான். நீங்கள் மயங்கினவங்க தான், எழுதவே இல்லை. உங்களோட உருவத்தை யூஸ் பண்ணிட்டு தான் ஜிமின் எல்லாத்தையுமே கொண்டுட்ருக்கான். இப்போது கடைசியாக இருக்கிறது ரோஸ். ஏய் வயன், where are you? வயன், ப்ளீஸ் வயன், கமான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு வயன், கமான் வயன். ஜாக்சன், சுஹு, ரியா தான் இறந்துட்டா. சாரி ரியா, எங்களெல்லாம். ரியா, யாராவது இருக்கீங்களா கைஸ்? என்னால் முடியல, ரொம்ப பயமாக இருக்கு. இது இடமே ரொம்ப சில்லுன்னு ஆகுது, ரொம்ப குளிருது கைஸ். அப்போதான் ஜிமினோட உருவம் அவள் பின்னாடி வந்து நிற்குது. என்ன ரொம்ப சுதந்திரமாக சுற்றிட்டுருக்க போல? நான் உன்னை சொல்லவா, இந்த வீட்டில் கடைசியாக இருக்கிறது நீ மட்டும்தான். என்ன சொல்ற? என் ஃப்ரெண்ட்ஸு வயன், ஜாக்சன், சுஹு எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுற? நான் அவங்க கூட காண்டாக்ட் பண்ணதான் நினச்சோம். எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை கொன்ன? அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் இங்கே வந்ததே தப்பு, என்னை கூட்டது இன்னுமே தப்பு. என்னை கூப்பிட்டுட்டு இந்த அரண்மனையை விட்டு எவ்வளவும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. அப்படிதான் நீங்களும் இப்போ இறக்க போகிறீங்க. கடைசியாக இருக்கிறது நீ மட்டும்தாண்டி. அதுக்கப்புறம் வேகமாக கொல்லான்னு சொல்லிட்டு வரான். அவனால் அவகிட்ட நெருங்கவே முடியல. என்ன, எதுக்கும் உங்ககிட்ட நான் நெருங்க முடியல? என்ன பண்ணியிருக்க நீ? என்ன பண்ணியிருக்க? ஒன்று தொட்டானே என் உடம்புல எரியுது. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அவங்க அம்மா கொடுத்த ஒரு $1 இருக்கும், அது கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. அப்போ தான் அவள் கழுத்துலேருந்து அதை எடுக்கிறா. இந்த $1 அம்மா, முடிஞ்ச எண்ணத்தோடு உன்னை எப்படி ஏன் வழி கொண்டு வரணும்னு நல்லாவே தெரியும். அதோட அவன் அங்கேருந்து மறைஞ்சிடறான். தேங்க் காட். நல்ல வேலை அம்மா கொடுத்த இந்த நெக்லஸ் மட்டும் இல்லைன்னா எல்லாரும் என்ன கொண்டு இருப்பான். வயன் எங்கே இருக்கா? மற்றவங்க எல்லாம் செத்துறான். வயன் எங்கடி இருக்க? எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் திரும்புகிறா. அந்த இடத்துக்கு ஜிமின் வந்திருக்கான் திரும்ப. பட் அவங்க உடம்புல இருக்கான். என்ன அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? உன்னை விட்டு போகிறேன்னா ஒரு காரணத்துக்காக தான். இப்போ பார், இவ உயிர் என் கையில். ஏனப்பா சாகலையா? இன்னும் சாகலை. உன்னை கொன்னுட்டு தான் இவளை கொல்லுவேன். நீ மட்டும் அந்த செயினை தூர தூக்கி போடலைன்னு வச்சுக்கோ, இவளோட உயிர் இப்போவே விழும். ஏன்னா அவன் வந்து தரையில் இல்லை, கிட்டத்தட்ட மிதந்துட்டுருக்கான். அங்கேருந்து விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், இறந்துருவாங்க. அந்த மாதிரி ஹைட்டில் இருக்கான். இவளை இங்கேருந்து நான் போடுவேன். அதோட அவள் உடம்பு கீழே விழுறதோட அவள் உயிர் போயிடும். ஏய் பாவண்டாவ விட்டுரு ஜிமின், ப்ளீஸ் அவளை விட்டுரு. நான் அவளை விடணும்னா ஒழுங்கு மரியாதை அந்த செயினை தூக்கி போடு. இல்லை, நான் செயினை தூக்கி போட மாட்டேன். இப்போ பாரு, வேகமாக போய் செவத்துலேயே முட்டுறான். உங்கள் தலையிலேருந்து ப்ளீட் ஆகுது. டே பாவண்டாவ தயவு செஞ்சு விட்டுரு. பாவம் ஓயன், அவள் வேலைன்னு தான்டா சொன்னான். ஜஸ்ட் இங்கே போகலன்னு தான் சொன்னான். வேறு எந்த தப்புமே அவள் பண்ணலை. ப்ளீஸ்டா அவளை விட்டுரு. அவள் பாவம். தூக்கி போடு ப்ளீஸ் விட்டுரு அவளை. விட மாட்டேன்.
திருப்பியும் ஒரு முட்டுறான். திருப்பியும் ரொம்பவே ப்ளீட் ஆகுது. ப்ளீஸ் அவளை விட்டுரு. அப்போ செயினை தூக்கி போடுறி. அதுக்கப்புறம் செயினை தூக்கி போட்டுடுறா. ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ பாசம் அவளுக்கு. போட்டுட்டேன், தயவு செஞ்சு அவளை விட்டுரு, அவள் பாவண்டா. அதுக்கப்புறம் அவன் கீழே இறங்குறான். உங்கள் உடம்புல தானே இருக்கான், இவளுக்காக தானே நீ அந்த செயினை தூக்கி போட்ட, இப்போ இவ கையாலேயே சாகு. கழுத்தை நெரிக்கிறான். விடு விடு, நான் இந்த தப்பு பண்ணல, விடு, தயவு செஞ்சு விட்டுரு, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, எதுக்கு எங்களை கொள்றோம்? நான் சாகரப்போ வேடிக்கை பார்த்து சிரிச்சிங்கல்ல, அதுக்கான தண்டனை. அதுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சி ஒரே திருவு அங்கேயே இறக்குறா. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு விட்டு வந்துடான். நீங்களும் கீழே விழுறீங்க மயங்கி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் கண் முழிக்கிறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்துலேயே ரோஸ் இறந்து கிடக்குறா. ரோஸ் 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 எழுந்துடி. ரோஸ் ரோஸ் எழுந்துரு. ரோஸ் ப்ளீஸ், பயமா இருக்குடி, எழுந்துருடி, விளையாடாத ரோஸ். ரோஸ் எழுந்துரு. ரோஸ் 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 எழுந்துருடி, எழுந்துரு ரோஸ், ப்ளீஸ் எழுந்துரு. அதுக்கப்புறம் ஜிமின் திரும்பவுமே வரான். உங்களுக்கு இந்த வாட்டி பயம் போய் கோவம் வந்துடுச்சு. உனக்கு என்ன பாவம் செஞ்சோன்னாங்க, உன்னை கூப்பிட்டு உனக்கு எதாவது தேவையானு கேட்கறதுக்கு தானே நாங்கள் இங்கே வந்தோம். இப்படி பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன தப்பு பண்ணாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டேங்களே. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்போ உயிரோட இல்லை. ஏன் இப்படி பண்ணுற? என்னையும் கொல்லும் தானே, கொல்லு. இந்த கத்தி, இந்த ராடு எடுத்துக்கோ, எப்படி கொல்லணுமோ கொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன், கொல்லு கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்போ தான் அவனோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வரான். அவனை பார்த்தோன்னே ஜஸ்ட் லைக் அப்படி நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க அவனோட அழகில். அவ்வளோ அழகாக சாமிங்காக இருக்கான். உன்னை நான் எப்படி கொல்லுவேன், உன்னை நான் எப்படி கொல்லுவேன்? நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க காலில் விழுந்துடுறான். என்னை மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு, இவங்களை கொல்லணுன்றதுக்காக தான் நான் உன்னை காயப்படுத்தினேன், உடம்புல இப்படி ப்ளீட் ஆகுது, என்னை மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த காயத்தை நானே சரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவன் கையை கிட்ட எடுத்துகிட்டு வரான். இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, ஏன் இப்படி பண்ண என் ஃப்ரெண்ட்ஸை, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? அவன் எதுவுமே பேசலை. அவன் கையெடுத்துருந்தவங்க நெத்தியில் வைக்கிறான். அந்த காயம் அப்படியே மறைஞ்சு போகுது. நீங்கள் அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணா, எதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கொன்னான்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. உன்னை நான் கொல்ல மாட்டேன் வயன், உன்னை கொல்ல மாட்டேன். அன்றைக்கி உன்னை பார்க்க வந்திருந்தா நான் செத்துருக்கவும் மாட்டேன்ல. உங்களுக்கு அவன் என்ன சொல்ல வரான், என்ன சொல்கிறான்னு புரியல. நீ என்ன சொல்ல வர, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் தான் ஜிம்முன்னு படிச்சிருப்பான். அவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஆனால் இன்ட்ரோவர்ட் டைப், யாருக்கிட்டேயுமே பேச மாட்டான். பட் பொண்ணுங்க எல்லாமே அவன் பின்னாடி தான் சுற்றிட்டுருப்பாங்க. நீங்களும் ஒரு ஃபேமஸான கேர்ள் தான், செம்ம அழகாக இருப்பீங்களா வேறு. எல்லா பசங்களும் உங்கள் பின்னாடி தான் சுற்றுவாங்க. முக்கியமாக ஜாக்சன் ரொம்பவே உங்கள் மேலே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்தான். உங்கள் லவ் பண்ணுறேன்னு எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருந்தான். பட் ஜிமின் லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் கண்டுக்கிட்டதே இல்லை யாரையுமே. ஜிமின் உங்களே தான் சுற்றி சுற்றி வருவான், இன்ட்ரோவர்ட் அவன். ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பின்னாடி இருந்து ரசிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலும் சரி ஒளிஞ்சிருந்து பார்க்குறதா இருக்கட்டும், உங்களுக்கு சின்ன சின்ன அசைவையும் எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருந்திருக்கான். அவன் உங்ககிட்ட லவ் சொல்லணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் அவன் இன்ட்ரோவர்ட் டைப்புனால யாருக்கிட்டேயுமே பேசுனது கிடையாது. ஒரு நாள்
உங்களை உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பான். பட் ஜிமின் உங்களை ஃபாலோ பண்ணுறது ஜாக்சனுக்கு நல்லாவே தெரியும். பட் அவன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் ஜிமினை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஸோ ஜிமினை கொல்றதுக்காக ஜாக்சன் பிளான் பண்ணால் இந்த வீட்டுக்கு ஜிமினை எப்படியோ வர வச்சிடறான். வர வச்சு அவனை அங்கேயே கொல்றான். ரொம்ப கொடுமையான முறையில். அவனும் ரொம்பவே கெஞ்சுறான். நீங்களா யாரு? என்ன இங்கே கூட்டு வந்தீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் எந்த தப்பும் பண்ணலை. ஏன் என்ன கொல்ல வரீங்க? எப்பட்றா? வயன் என்னோட ஆள். அவளை சுற்றி சுற்றி வர. ஒருவேளை நீயும் ப்ரப்போஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டானா? நீ வேற ரொம்ப அழகாக இருக்கல்ல. அதான் அவள் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டா. ஆனால் உங்ககிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. ஒருவேளை அவள் ப்ரப்போஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டு 2 பேரும் லவ் பண்ணிங்கன்னா அது என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுதான் அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். உன்னை இங்கே கொன்னுட்டு. என்னை விட்டுருங்க. வயன் முடிவு பண்ணிட்டோம் அவள் லைஃப். யாரை லவ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு அவள் முடிவு எடுக்கட்டும். நீங்கள் யார் இந்த டிசிஷனில் எடுக்கிறதுக்கு? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. சரி, நான் வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலை. தயவு செஞ்சு இங்கேருந்து என்னை விட்டுருங்க. நான் போயிடுறேன். அது எப்படி? உன்னை தான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. நீ போய் அவகிட்ட சொல்லிட்டேன்னா ஏன் இமேஜ் நான் வருது? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு. எப்பட்றா உன்னை ஈஸியாக விட சொல்கிற? இந்த அழகை வச்சு தானே பல பொண்ணுங்க ஒன்று சுற்றுறாங்க உன் பின்னாடி. உன்னை இந்த அழகுக்காகவே கொல்றேன்டா. செம்மையாக அடிக்கிறான். பயங்கரமான அடி. அவன் ஃபேஸில் தான் அடிக்கிறான். ஃபேஸே அவ்வளோ டேமேஜ் ஆகுது. அங்கங்கே ப்ளீட் ஆகுது. அவன் கொஞ்சம் கூடமே பாவம் பார்க்கவே இல்லை. அவனை அப்படி அடிக்கிறான். உடம்பு ஃபுல்லாக காயம். அவன் கடைசியாக கேட்குற வார்த்தை தான், வயன் உன்னை லவ் பண்ணன்னு சொல்லியிருந்தா அவகிட்ட கூட நான் போயிருக்க மாட்டேன். ஆனால் வயனுக்கு உன்னை பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லைடா. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் திரும்பி வந்தேன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ இங்கேருந்து வந்தாதானே. அதுக்கப்புறம் அடின்னு செம்ம அடி அடித்து அங்கேயே அவனை கொண்டுறான். அந்த பாத் டப்பில் தான் போட்டு அங்கேயே மூடிறானுங்க. ஜாக்சனும் சுகும் சேர்ந்தான் இதை பண்ணுறானுங்க. பட் ஜிமின்ற நேமு அவனுங்களுக்கு தெரியாது. ஒரு பையன் அவன் வயன் பின்னாடி சுற்றுறான்ற மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் ரியாக்கும் தெரிய வருது. யாருமே பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் இவனுங்க ஒரு ஸ்பெல் மாதிரி போட்டு இந்த இடத்துல ஜிமினை அடைச்சி வச்சுறானுங்க. அதுக்கான ஒரு விடுதலை வேர்ட் தான் ஜிமினோட நேம் 3 தடவை சொல்லணும். இவனுங்களுக்கு தெரியாது அது ஜிமின் தான் சொல்லிட்டு. இவனுங்க தெரியாமல் ஓப்பன் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுது. எவ்வளோ கெஞ்சின தெரியுமா? கடைசியாக உங்ககிட்ட கூட பேசியிருந்தா சந்தோஷமாக செத்துருப்போம். ஆனால் எனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ விடாமல் கொண்டுட்டானுங்க. அதனால தான் இவங்க கொண்டேன். எனக்கு தெரியும் ரோஸ் எந்த தப்பு பண்ணல. நானா இவங்களோட ஃப்ரெண்டாக அவள் இருந்தா. அதனால தான் அவளையும் கொன்னேன். ஜிமின், உனக்கு நடந்தது அநியாயம் தான்டா. அதுக்குன்னு எதுவுமே தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸையும் கொன்னேன். ஏன் இப்படி பண்ண? இப்போ எனக்கு நடந்தது அது பரவாயில்லையா வயன்? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு முக்கியமா? இல்லை ஜிமின், இல்லை. ஒன்னா ரொம்பவே லவ் பண்ண. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. செம்ம ஷாக்கு. ஆக்சுவலாக ஜிமின் நேம் தெரியாது இவளுக்குமே. உங்களுக்குமே ஜிமின் நேம் தெரியாது. அவனை ரொம்ப தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா அவன் ஒரு அனிமல் லவர். எங்கே பேர்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு டாகி கேட் எது இருந்தாலும் போய் பேசுவான். அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பான். அவனை அதுலேருந்து ரொம்ப பிடிச்சது ஒரு டாகை நடு ரோட்டில்
அவன் வந்து காப்பாற்றிருப்பான். ஆக்சுவலாக அந்த கார் வந்து இடிக்க வந்திருக்கும் வயனோட கார். இவன் தான் நடுவில் போந்து காப்பாற்றிருப்பான். அப்போயே வயனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. உனக்கு தெரியாது நான் உன்னை எவ்வளோ பண்ணேன்னு. அன்றைக்கி உன் உயிரை கூட நீ பெருசாக எடுத்துக்காம அந்த டாகி உயிரை காப்பாற்றின. அப்பையிலேருந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீ எனக்கானவன்னு. ஆனால் அதுக்கப்புறம் உன்னை நான் தேடி பார்த்தேன், நீ கிடைக்கல. மேபி வேறு ஊருக்கு மாறி போய் படிக்க போயிட்டேன்னு நினச்சேன். இந்த மாதிரி நிலமை உனக்கு இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஐம் சாரி ஜிம்மன், ஐம் சாரி. வயன், நீ என்னை லவ் பண்ணேன்னு சொன்னல, அதுவே போதும் வயன். ஐ டூ லவ் யூ. இப்போ சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? ஐ லவ் யூ ஜிம், ஐ லவ் யூ. நீ இந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லியிருந்த நீ நான் உயிரோடு இருந்திருப்பல்ல. சாரி ஜிம்மன், சாரி. என்னால் தான் நீ இன்னைக்கு உயிரோட சாரி. இல்லை வயன், இனிமேலும் என் ஆன்மா இங்கே இருக்காது. இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக தான் இத்தனை நாள் நான் இங்கே சுற்றிட்டு இருந்தேன். இப்போ போதும் வயன், நான் இங்கேருந்து போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ். லவ் யூ வயன், குட் பை ஃபார் எவர். அதுக்கப்புறம் ஒரு லைட் மாதிரி வருது. அவன் அங்கேருந்து மறைஞ்சு போகிறான். நீங்கள் உடஞ்சி போகிறீங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சவன் உங்கள் ஜிம்மன் இப்போ உங்கள் கூட இல்லை. ஓகேடா அம்மி, ஜிம்மன் ரஃபஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். பாய் அம்மி, சரங்கே.